அப்ப எல்லாம் படியா சொல்லி கொண்டு போறீங்க. நீங்க அமைச்சது அண்ணன் எஸ்சி எண்ணெயும் நல்லா இருக்கு. ஆறுதலாம் சொல்லி கொண்டு போறீங்க பெற்றுருக்கோம். எப்பவும் நாங்கள் அர்ச்சனா பக்கம் தான் நிற்போம். 100 வீதம் மற்றும் அர்ச்சனா வந்து ஒரு முதல்ல என்ன நடக்க போன்று குடிக்கிறார். யாரார் என்ன நமக்கு சொல்றாரு முன்கூட்டியே அறிஞ்சு போனார். யாரார் என்னென்ன பிளவோட போகணுன்றது வந்து வேறு தெரிஞ்சோன்னா 2ஆம் வந்து செய்து கொண்டிருப்பேன். அல்லது வந்து அவற்றை ஒரு தனி முயற்சியால இவ்வளவு வாக்கு வந்து எடுக்கிறது வந்து சாதாரணம் இல்லை. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில, இவ்வளவு கீழினங்களுக்கு மத்தியில இவ்வளவு வாக்குகளை எடுக்கிறதுக்கு, இவ்வளவு மக்கள் வந்து அவரை ஆதரிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இல்ல, அந்த அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட ஐக்கியம் இருக்கு, அவருடைய ஒரு தனிய முயற்சி இருக்கு. படிப்பு விஷயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் இத்தனையும் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வந்து இத்தனையும் படிப்பை படிச்சு முடிச்சிருக்கு. அவர் உடனே போன உடனே அதுக்கு ஆன்சர் எடுக்கிறார். என்ன கூட போறபடியாத்தான் அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு வந்து ஏதோ ஒரு இந்த உங்களுக்கு அப்பாற்பட்ட மனிதப்பட்ட சக்தி ஒன்று அவர் அந்த செய்ய முதலே புரிஞ்சு ஒன்று அவர் செய்யற முகம் சரியாத்தான் போதும். இந்த ஒரு பிள்ளை வந்து ஆறு வைக்க போறாங்க அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. தப்பிச்சு போடுறாரு. பொறுப்பு இல்லை, அதுதான் பொறுப்பு. மற்றொன்று சொன்னா இப்ப மக்கள் தான் காது கொடுக்க அது வந்து மற்ற தேவையில்லாத மற்ற கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற காசு கொடுத்து மக்கள் கேட்கலாம். மக்கள் கொடுத்த மக்கள் உடனே கதை கொடுத்தாக்கள் கேட்க மாட்டேன். அதை ஒருவர் வந்து தான் கொடுக்காதவன் சொல்லுவார். இல்ல, நான் அவருக்கு அனுப்பி நான் 5 லட்சம் என்ன இன்னும் கணக்கு சொல்லி இல்லைன்னு சொல்லி மூன்று நாளைக்கு முதலும் வந்து சுவிஸ் பிறவான கேட்கவே இல்லையே. ஆனா சொல்லுறவங்க என்றால் அவர் அடுத்ததாக இதையும் கேட்க அவருக்கு வந்து கடிச்சவர் அழியாகும் கிடைக்கவே இல்லையே. இதையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். வந்தது எனக்கு வந்து எல்லாரும் சொல்லினமா அங்க என்ன நடக்குது. அதாவது இப்படி இப்ப என்னன்னு சொன்னா மாறி தவக்க ஊடி மாறிக்குதான் கத்தும். இல்லை நெடுக்கும் கத்துனா ஒன்றும் விளங்கு இல்லை எங்களுக்கு. அது வந்து மாறிக்குதான் கடைசியில என்ன மாறன் கடைசியில என்ன நடக்குற மாதிரி தவக்க அது வந்து அதுதான் தெரியுமோ. நட்டுக்கிட்டு எல்லாம் இன்னும் புட்டாதான் லூசா போகும். அச்சு ஆணி அந்த அணி நட்டை இருந்தா தானே கலர்றது. மக்கள் தான் பாவம் இல்ல. நாங்க யோசிக்க தேவையில்ல. ஒரு விஷயத்த வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வச்சு ஓட்டலாமே ஒழிய நீண்ட காலத்துக்கு இதெல்லாம் வச்சு ஓட்டி கொண்டிருக்கல. இது வந்து என்னன்னு சொல்றேன், எரியிற விளக்கம் இருக்கா, அணையிற விளக்கம் இருக்கா, பிரகாசமா இருக்கு அணையிற மாதிரி நடக்க போகுது. இதுதான் நடக்குது. இதுதான் பிரச்சனை. இப்ப இருக்க பிரகாசம் அறியக்கூடிய காரணம் வேண்டா. உங்களால என்னென்னதை செய்யலுமோ அவ்வளவு ஊத்த வேலையும் செய்யல. அதுக்கு பிறகு கொண்டு ஒன்றுமே இல்லை செய்யறேன். அதான் மக்களுக்கு தெரியும். மற்ற இந்திய அவங்க வந்து திரும்ப ஒரு பிரச்சனையெல்லாம் வச்சு அவங்கள ஒரு எதிர்கட்சி மாதிரி கிண்டி கொண்டே இருப்பாங்க. அப்ப நாங்கள் இங்க காய்ச்சி கொண்டு இருக்கிறோம்ல தனியா. அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு தடவை கூப்பிட்டு வச்சு இப்படி இதே மாதிரி நடுக செய்து கொண்டே போவாங்க. அவங்க வந்து அதான் ஒரு பிரச்சனை. இன்னொரு காலத்துல வந்து அந்த சீரன் அண்ணன் வந்து 93 அவர் கதைக்க வைக்கிறாரு. வடிவா காய்ச்சல் போறாரு. இந்த மாதிரி கேட்கறாங்க. அதை வந்து கேட்கற மாதிரி வடிவா காய்ச்சா பிடிக்காது. இதுக்கு எதிராக காய்ச்சா வச்சு நல்லா காய்ச்சல் துப்பாங்க வச்சு எதிராக கதைச்சா சரி. அதுக்குரிய அந்த ஒவ்வொரு இதுல என்ன இதுகளுக்கு வந்து நாயலுக்கு என்னதுகளுக்கு ஒரு இறைச்சி துண்டை போட்டு அதை சொல்ற மாதிரி இதை சிலதெல்லாம் போட்டு கொடுத்து அவருக்கால அப்படியே சொல்லட்டி பண்ணதுக்காக சரியான முறையில் சொன்னா அதை ஏற்றுக்கொள்றீங்க. நீங்களும் வந்து வந்து நல்ல
ஆளுமே வந்து நான் இப்ப 4 நாளைக்கு கேட்டிருந்தான் கழிச்சென்று போனீங்கள். அவர் உங்களை வந்து அதுவும் அவர் வயசுக்கு மூத்தால் நீங்க சொல்லிட்டீங்க இதுதான் அவர் எங்க சொன்னா உதவி செய்யுது சரி. நாங்களா சொன்னாங்க லட்சக்கணக்கு உதவி செய்து உதவி செய்து போது தங்கண்ட ஆக்கள் வந்து வெளியில இருந்ததுக்காண்டி காய்ச்சி நீங்கள் வாண்டைக்கு நீட்டா காய்ச்சி கடைசியாக உங்களை என்னட்டா சொல்லி முடிக்கிறாரு எனக்கு பிடிக்கிறது சொல்லி முடிச்சாரு. எடுப்பதும் இல்லை நான் போவதும் இல்லை அங்க. அதாவது அந்த கிரீன்லேண்ட் அண்ணாவை கொஞ்சம் நான் மரியாதை வச்சிருந்தேன். அவர் சொல்லி கிரீன்லாந்து ஐயாக்கு நீ மரியாதை இல்லாம இல்ல. அவர் வேணும்னா இந்த தளத்துக்கு ஒரு விரட்டு நான் அந்த அவரோட கேள்விகளை எல்லாம் கேட்கணும். உங்களை டாக்டர் இல்ல நான் கேட்கணும். உங்கள்கிட்ட டாக்டர் நேரடியா நீங்க டாக்டரோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு காசு தாரன் உதவி செய்யறன் ஏதாவது ஒன்று நீங்க செய்தியலாம். கடைசியில நீங்க பாட்டி வச்ச வரைக்கும் டாக்டர் எல்லாம் தெரியாது. டாக்டரோட நேரடி தொடர்பும் இல்லை. சுரேஷ் நீங்க பக்கத்துல இருந்தீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு எய்ம்ஸ் டாக்டரோட உங்களை நீங்கள் இனங்காட்டி கதைக்கு இல்லை. நீங்கள் அதுக்கு வந்தவர்கள் இல்ல தான் சில பாதுகாப்புகளுக்காக நீங்கள் பாதுகாப்பு கூட வீர சொல்ல தேவையில்லை. நீங்கள் கிரீன் ஊக்கணாய்கள் அங்கே அதை சொல்லிட்டு செய்யறதுல என்ன இது இருக்கு. இன்னொரு பிரச்சனை இல்ல. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க உதவிகள் செய்ய டாக்டர்கிட்ட சொல்லி போட்டு நாங்கள் அர்ஜுனா நாங்கள் இந்த டாக்டருக்கு இன்னாருக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம் இன்னாருக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம்னு சொல்லி அனுமதி நீங்க உங்களோட மூப்புல நீங்களே செய்திகள் நீங்கள் வாகனங்களை செய்திகள் ஒழுங்கு வளர்த்தினீர்கள் செய்திகள் கடைசி வரைக்கும் நீங்க பாட்டி நடந்த வரைக்குமே எதுவுமே டாக்டருக்கு தெரியாது. நீங்க அறிமுகப்படுத்தவும் இல்லை. அதுல போய் நான் தான் இந்நேரம் இந்த வேலை செய்யலாம் கிரீன் நிறைய நிறைய கொடுத்தான்னு சொல்லி செய்யல. உங்களோட மூப்புல நீங்க செய்தீங்க. நீங்க ஊசி சின்னத்துக்காக உருவாக்கல. ஊசி சின்னத்துல இருந்து சில சில ஆண்களுக்காக தனியா உருவாக்கினீங்களா விரட்டு பண்ணி இருக்கிறார். அடுத்த ஆட்டம் வந்ததுன்னா தெளிவாண்டு வருவாங்க. ஏன்னா அவருக்கான வெக்ஸ்பெக்டல் எல்லாம் முடிச்சு இந்தியாவில் 4 கதை அவர் சொன்னவர் என்னன்னு சொன்னால் அந்த அதுக்கு ரகுராமட்ட என்ன சாரி அர்ஜுனாவிட்ட கேட்டதான் அவருக்கு எனக்கு ஆன்சர் பண்ண இல்லையா அர்ஜுனா. அதெல்லாம் தான் நாங்கள் அதை போட்டது. மற்ற சொன்னா இப்ப உடைக்கி விட்டோம் 3 போட்டு 4 போட்டு இதுதான் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி விட்டதான். மற்றது சொன்னா ஜெட்சி அன்னைக்கு அவர் சொல்றாரு கடையா அதாவது வயசு போன ஆட்கள் மாதிரியும் பாக்கு வச்சு அதாவது அந்த இதுல குத்தி சாப்பிடுறோம். இந்த என்ன சொல்ற இந்த பாக்க குத்தி இந்த இதுல போட்டு அந்த வயசு போனாக்கள் போய் இந்த சாப்பிடுவீங்க அதை சொல்லி கடையா முடிக்கிறார். ஜெட்சி அண்ணன் இப்படி எல்லாரும் போய் பாக்கு வச்சுல போட்டு காய்ச்சிட்டு வரோம். கொஞ்சம் பிடிக்காது. நான் சொன்னேன் எனக்கு மரியாதை நீங்க தெரிவீர்கள் அவரியாட்டு பிறகு கடைசியில மன்னிப்பு கேட்டவர். ஆனால் நான் ஒரு தடவை மரியாதை குறைவா நடத்துறேன். என்ன எவ்வளவு சொன்னாலும் சரி தம்பி நீ போட்டு வாண்டுதான் நான் சொல்லி வராது மரியாதை குறைவா இல்லைன்னா நான் நிறைய முதல் நாள் அதுக்கு அந்த போன அதுக்கு கேட்ட பொழுது கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியல. அன்றைக்கு என்ன தேவையை போட்டு என்ன கழுவி ஊற்றணும் என்றவர் நானும் நான் கோவப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வலு அமைதியா வலுக்கேள்விய அமைதியா பதில் சொல்லி கொண்டிருந்தீங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அவர்ல ஒரு டவுட் இருக்கு யாருன்னு சொல்லி அவர் எனக்கு விளங்கல எப்படி யாரு என்னமா ஆனா ஒன்று இப்ப அவர் உண்மையில யார் ஐயாதான் அவ்வளவுதான். இதே மாதிரிதான் கணேசனும் வந்தவர் இப்ப வரை காண கிடைக்கவே இல்லை. இல்ல